வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நச்சுன்னு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வெந்தய குழம்புக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்குவோம். புளியை ஒரு 2 இன்ச்சு அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியும் அடித்து தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக புளி போட்டால் போதும். இதில் 3 தக்காளியும், 1 தக்காளி ராஜ்மா கிரேவிக்கு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கிரேவிக்கு, சின்ன வெங்காயம் கீரைக்கும் குழம்புக்கும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். இது நேற்றே, அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்னிங் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு குக்கிங் ப்ராசஸ் லேட் ஆகும். இது நைட்டே ராஜ்மா கிரேவிக்கு இது ஊற வச்சுருக்கேன். கீரை பொரியலுக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸ் கேரட் போட்டு பொரியலோ இல்லை சௌச்சௌ போட்டு பருப்பு போட்டு ஒரு கூட்டோ நம்ம செஞ்சுக்கலாம். அது காம்பினேஷனும் அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ராஜ்மா வேக வச்சுருவோம். தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருவோம். அதுக்குள்ளே அரிசியும் களைஞ்சி வச்சுருக்கேன். அதுவும் சைட் பை சைடாக ஊறிட்டுருக்கோம். கீரையை கழுவுறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கல் உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ராஜ்மாவும் வெந்திருந்தது. அதை எடுத்து வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் சாதத்தையும் வச்சுட்டேன். கீரையும் நல்லா தண்ணியெல்லாம் இருத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கோம். சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாமே உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே புளி கரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீரைக்கு வெங்காயமும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். கிரேவிக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அரை வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் ஒரு 4-5, பூண்டு, இஞ்சி, அரை தக்காளி பழம் இதெல்லாம் அரைச்சிக்கணும். இது குழம்புக்கு வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிரேவிக்காக பெரிய வெங்காயத்தில் பாதியும் தக்காளியில் பாதியும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி மிக்சியில் 3/4 பங்குக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாவோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கிட்டு கீரைக்கும் குழம்பு தாளிக்கவும் கடாய் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. கீரைக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு உப்பும் சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு கீரையை அள்ளி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு கீரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த சைடு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பருப்பு பொன்னிறமாகணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம். இருந்தாலும் 2 வரமிளகாவை தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு மிக்ஸி கழுவுறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சாம்பார் பொடியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 டைம் செஞ்சு பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெந்தய குழம்பு. இது நீர்க்க இருக்கும், அதாவது தண்ணியாக தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த சைடு குழம்புக்கு வச்சிட்ருக்கு. குழம்பு அந்த தக்காளியோட ராஸ்மெல் போன பிறகு புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த சைடு கீரையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வரட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இங்கே கீரையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் திருவி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். லாஸ்ட்டாக குழம்புக்கு 1/4 ஸ்பூன் வெந்தயப்பொடி, வெந்தயத்தை வறுத்துட்டு வரசட்டியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறது, அந்த பொடியை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரேவிக்கு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த ராஜ்மா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ராஜ்மா கிரேவிக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை தாளிச்சிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம்.
வெங்காயம் வதங்கின பிறகு அரை தக்காளி பழமும் தேவையான அளவு உப்பும், அதாவது ராஜ்மாவில் சேர்ந்துருக்கோம், இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூளும் நம்ம மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த தூளோட ராஸ்மல் போடுற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு நம்ம ராஜ்மாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும். லாஸ்ட்டாக மல்லித்தழை துவைக்கலாம். ஒயிட் ரைஸில் இந்த கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன் டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, அதுக்கப்புறம் வெந்தய குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் ராஜ்மா கிரேவி, தயிர். சூப்பராக இந்த காம்பினேஷனில் நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.